மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் வந்து புதுசாக வந்திருந்தாங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா amount equal to principal into 1 plus r by 400 whole power 4t. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்னாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா r by 400 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? எதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஈக்குவல் டு 1 by 4. அதே மாதிரி ஹால்ஃப் இயர்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 2 r by இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து மந்த்லின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுத்துருந்தானாக்க மந்த்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்க 1 by 12. ஓகேங்களா? ஏன்னாக்க 1 இயருக்கு 12 மந்த்தா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஈக்குவல் டு 1 by 12. ஓகே, புரிஞ்சுதா மக்களே? அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா P equal to principal amount, R equal to rate of interest, அதே மாதிரி T நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைம், A equal to amount. ஓகே, புரிஞ்சதா? குவார்டர்லி ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A equal amount equal to principal into 1 plus R by 400 whole power 4t. ஓகே மக்களே, புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 8,000 in 3 months at 5% interest payable quarterly. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupeesக்கு 3 monthக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி நம்ம வந்து பே பண்ணுறோம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கல அதுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ஓகேங்களா 1 plus r. ஓகே, r by 400. ஏன்னா குவார்டர்லி நான் வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து 400 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 into டைம். ஓகே, 4 into டைம் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 8,000 1 2 3 இன்ட்டு 1 plus rate of interest வந்து பார்த்தீங்கன்னா 5 by 400. ஓகேவா? 5 by 400 whole power 4 into 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 month நீங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 month நம்ம வந்து இயரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும்னாக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 month equal to 1 yearல 1 monthனாக்கல 1 by 12. 1 by 12. ஓகேவா? அப்போ 3 month equal to into 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா 3 by 12. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 monthக்கான இது. ஓகே, டைம். அப்போ 4 into 3 by 12. ஓகே, 1 4s 4 into 3 equal 12. அப்போ 3 அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 1 times ஆகும், 40 வந்து 8 times ஆகும். அப்போ டிவைட் பை 80. அப்போ ஈக்குவல் டு 8,000 into 1 plus ஓகேங்களா 1 by 80 whole power 1. ஓகே, ஈக்குவல் டு 8,000 into இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்கு. 80 வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண 1 into 80 equal to 80. 80 plus 1 equal to 81. 81 by 80. ஓகேவா? இங்கே பவர் 1 இருக்கிறதுனால 1 times இது வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, அடுத்து 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 8 வந்து பார்த்தீங்கன்னா 1 times 8 ஆகும். அப்போது 100. அப்போது ஈக்குவல் டு 81 into 100 ஈக்குவல் டு 8100. ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 8100. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது அமௌண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஓகேவா? இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 8100 ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சிஐ ஈக்குவல் டு சிஐ ப்ளஸ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8000.
அப்போ 8000 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தாக்க மைனஸ் ஆயிருமா, அப்போ 8100 மைனஸ் 8000 ஈக்குவல் டு 100. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100. ஓகே மக்களே, புரிஞ்சதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 இருக்கு. அதை 3 மந்த்து 5% இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/400 ஹோல் பவர் 40. ஓகேவா, எதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 சப்ஸ்டியூட் பண்றதுனால, ஏன்னா இது வந்து குவார்டர்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 4 இருக்க இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா மக்களே? சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ₹7,500 is borrowed at CA at the rate of 4% per annum. ஓகேவா, to be paid after 6 months if the interest is compounded quarterly. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,500 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4%. டு பி பெய்டு ஆஃப்டர் 6 மந்த். 6 மந்த்துக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுறாரு. எப்படின்னாக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லிக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, குவார்டர்லிக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/400 ஹோல் பவர் 40. ஹோல் பவர் 40. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 7,500 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 7,500 பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4% per annum. ஓகேவா, அப்போ 4/400 ஹோல் பவர் 4 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் 1 மந்த் ஈக்குவல் டு 1/12. 1/12. அப்போது 6 மந்த் ஈக்குவல் டு இன்ட்டு 6. அப்போ ஈக்குவல் டு 6/12. ஓகேவா, இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 1 2. அப்போது 1/2. ஓகேவா, அப்போ 4 இன்ட்டு 1/2. அப்போ 2 4 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆகுமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 1 டைம்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 100 1/100. அப்போது ஈக்குவல் டு 7500 இன்ட்டு 100 இன்ட்டு 1 100 100 + 1 ஈக்குவல் டு 101. அப்போது 101/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு 7500 இன்ட்டு 101 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 10201. 10201 தான் பார்த்தீங்கன்னா 101 ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் 1040. அப்போ 2020 வந்து கேன்சல் ஆயிரும். 100 வந்து பார்த்தீங்கன்னா 25 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். 75 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். அப்போது ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10201 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3 ஆகும். 3 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. 3 2s are 6 6 0 3 1s are 3 3. ஓகேவா, டிவைட் பை 4. ஓகே, அப்போ 4 வந்து மேலே நம்ம டிவைட் பண்ணோமா 30 வந்து பார்த்தீங்கன்னா 30 7 டைம்ஸ் ஆகுமா. ரிமைண்டர் 2 இருக்கும். 26 வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ். ரிமைண்டர் 2 இருக்கும். 20 வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ 0. 30 வந்து பார்த்தீங்கன்னா 7 ரிமைண்டர் 2 இருக்குமா. அப்போ 20 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, அப்போது அமௌண்ட் ஈக்குவல் டு 7650.75. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது அமௌண்ட்னாக்கல அமௌண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபலா. அப்போது அமௌண்ட் இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7650
0.75 minus 7500 equal to compound interest. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது 7650.75. அதே மாதிரி பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 7500. இந்த ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னாக்க 150.75 equal to compound interest. ஓகே மக்களே, புரிஞ்சதா எப்படி நம்ம இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும்? 7500 rupees வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒருத்தர் வந்து பாரோ பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 6 month கழிச்சு அவர் வந்து பே பண்ணுறாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு 1 + r/400 ஹோல் பவர் 4t. இந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு 7650.75 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அமௌண்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எப்படினாலும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா மக்களே, புரிஞ்சதா? சரி வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் கம்பவுண்டட் ஆனுவலி ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹2000 ஃபார் 3 years at 10% per annum. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டுருக்காங்க, 2000 rupees இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா 3 years நம்ம வந்து வட்டிக்கு நம்ம வந்து விடுறோம் 10% per annumல. ஓகேங்களா? ஆனா கம்பவுண்டட் இயர்லி. ஓகேங்களா? ஆனுவல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நாட் குவார்டர்லி. அதே மாதிரி ஹால்ஃப் இயர்லி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலி. ஓகே, அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் t. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலுக்கான ஃபார்முலா. ஓகே, ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 2000 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10/100 ஹோல் பவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஹோல் பவர் 3. ஓகேவா? அப்போ இந்த ஜீரோ வந்து கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிட்டாகல. 2000 இன்ட்டு 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. 10 × 1 = 10. 10 + 1 = 11/10. ஓகேவா? 11/10 ஹோல் கியூப். ஓகே, ஈக்குவல் டு 2000. ஓகேவா? 2000 இன்ட்டு 11 கியூபோட வேல்யூ என்னது? 133 1/1000. அப்போ 3030 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2 × 1331. அப்போ 2 × 1 = 2. ஓகேவா? அடுத்து 2 × 3 = 6. 3 2 6. அதே மாதிரி 2 × 3 = 6. 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 times ஆகும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2662 வந்து பார்த்தீங்கன்னா 3 years கழிச்சு வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 2662 மைனஸ் 2000 ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே மக்களே, அப்போ 2662ல 2000 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 662. ஓகேவா? 662 ரூபா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? இந்த சம்மன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் t. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா r/400 அப்படின்னா r/200 நம்ம வந்து எப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? குவார்டர்லி அப்படின்னா ஹால்ஃப் இயர்னு சொல்லிட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபார்முலா நம்ம வந்து பண்ணுவோம். அப்படின்னா நார்மல் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, சரி வாங்க அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா find the compound interest on ₹350 for 1 year at 4% per annum. The interest is being payable
half yearly. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ₹350 ஒரு வருஷத்துக்கு 4% தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஹால்ஃப் இயர்லிக்கு அவங்க வந்து வாங்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஹால்ஃப் இயர்லிக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 200. ஓகேவா? குவார்டர்னாக்க ஆர் பை 400. அதே மாதிரி ஹால்ஃப் இயர்னாக்க ஆர் பை 200. ஓகே, ஆர் பை 200. ஓகேவா? ஹோல் பவர் 2t ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எவ்வளோ? 350. 350 into 1 plus rate of interest வந்து பார்த்தீங்கன்னா 4 by 200 whole power. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2t. ஓகே, 2t. அப்போ 2 into 1 year தானே, அப்போ 2 into 1. அப்போ 4 இருக்கா? 4 வந்து பார்த்தீங்கன்னா 1 times, 20 வந்து பார்த்தீங்கன்னா 5 times டிவைட் பண்ணுமா? அப்போ 50. அப்போ ஈக்குவல் டு 350 into 1 plus 1 by 50 whole power square equal to 350 into 50 into 1 equal to 50. 50 plus 1 equal to 51. அப்போ 51 by 50 whole square. ஓகேவா? whole square equal to 350 into 51க்கான ஸ்கொயர் என்னது? 2601. 2601 தான் பார்த்தீங்கன்னா 51க்கான ஸ்கொயர். ஓகேவா மக்களே? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறப்ப ஸ்கொயரு, கியூபு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதெல்லாம் இப்போயே படிச்சு வச்சுக்கோங்க. டிவைட் பை 50. 50 வந்து பார்த்தீங்கன்னா 2500. ஓகேவா? அப்போது 1010 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 7 times, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 times. அப்போது 50 ஈக்குவல் டு 7 into பார்த்தீங்கன்னா 7 into 260 வந்து பார்த்தீங்கன்னா 70 6 7 are 42. அப்போ 2 remainder 4. 7 2 are 14 plus 4 equal to 18. 18207 by 50. ஓகேவா? அப்போ 50 இருக்கு. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0.3 நம்ம வந்து டெசிமல் வச்சுக்கலாமா? ஓகேவா? அப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணோமா? 3 8 வந்து பார்த்தீங்கன்னா 3 times. அடுத்தது 32 இருக்கும். 6 20 வந்து பார்த்தீங்கன்னா 4 7 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அடுத்தது 1 இருக்கும். 1க்கு அப்புறம் 0.4. ஓகேவா? ஓகே மக்களே, புரிஞ்சதா? 3641.4. ஓகே, equal to 364.14. ஓகேவா? அமௌண்ட் equal to 3611.4. ஓகே, நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா? ஓகேவா? அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ? 364.14 மைனஸ் 350 ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 14.14. ஓகேவா? 14.14 தான் மக்களே நம்மளால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? புரிஞ்சதா? 350 rupees வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு அவங்க வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விடுறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஹால்ஃப் இயர்லிக்கான ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 200 whole power
2t ஓகேவா. இதே குவார்டர்னு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க r/400 ஹோல் பவர் 4t. ஓகே, இதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட்டுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 364.14 நமக்கு கிடைச்சது. ஓகேவா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 14.14. ஓகே மக்களே, புரிஞ்சதா? ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ புரிஞ்சாக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.